வணக்கம். நம்பும் சேனல் சார்பாக நான் உங்கள் ஷரவணன். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற படம் ஆங்கூர் அரோரா மர்டர் கேஸ். 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் மூவிங்க. இது ஒரு மிஸ்ட்ரி, மெடிக்கல் மிஸ்ட்ரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். பட் அது உங்கள் சாய்ஸ் தான். இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் அதிகமாக நேசித்த நபர்களுடைய படங்களோட லிஸ்ட்டும், அவார்டு வின்னிங்கோட லிஸ்ட்டும், டாப் ரேட்டிங் மூவியோட லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட டைரக்டர் சொஹைல் தத்தாரி, ஸ்டார் கே மேனன், விசேஷ் திவாரி, டிஸ்கா சோப்ரா. ஒரு குழந்தை அந்த இடத்துலையே மிக பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுது. அந்த குழந்தைக்கு அடிக்கடி வயிற்று வலி. டாக்டர் சொல்கிறாங்க இது ஒரு குடல்வால் பிரச்சனை, அதை நீக்கியே ஆகணும் அப்படின்னு. அந்த குழந்தை கேட்குது, நீக்கிட்டா ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் செத்துருவேனா அப்படின்னு. இல்லைங்க, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இப்போது அடுத்ததாக அந்த குழந்தைய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் தெரியுது அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் பார்த்தல. அந்த ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்க பாடி மறுக்குது. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை கோமாக்கி போயிடுச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம், ஏன் கோமாக்கு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த டீனுக்கே புரியுது அவர் பண்ண தப்பு. இப்போது பேரண்ட்ஸுக்கு சொல்லி ஆகணும். பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டாங்க மெடிக்கல் டேர்ம்ஸு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்படின்றதுனால பேரண்ட்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல. இது கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்கள் ஆகுது. நாட்கள் கடக்க தான் தெரியுது அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அந்த பையன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது இந்த இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு டாக்டர் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த டீம் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிடுறாங்க. அந்த தவறின் காரணமாக அந்த குழந்தை இறந்துடுறாரு. இப்போது அந்த டாக்டரும் அந்த பேரண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அகென்ஸ்டாக ஒரு கேஸை பதிவு பண்ணுறாங்க. இது அலட்சியத்தினால ஏற்பட்ட தவறு. அந்த மனித இழப்பின் காரணமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகபட்ச தண்டனையும் இழப்பீடும் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையும் வழங்கணும் அப்படின்றது தான் அந்த கேஸ். இப்போ இந்த கேஸோட ஆரம்ப கட்டத்தில் அவங்க தோத்தாலுமே கடைசியில் உண்மைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லோருமே அந்த ஹாஸ்பிட்டல் அகென்ஸ்டாகவே வாக்குமூலம் அளிக்கிறாங்க. அந்த வாக்குமூலத்தின் காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு அதிகபட்ச அமௌண்ட்டு பெனால்ட்டியும், அந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனையாக 3 வருஷ தண்டனையும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான தடையும் விதிக்கப்படுது. இதுதான் ஆங்கூர் அரோரா மர்டர் கேஸோட மொத்த கதையை. இந்த படம் நிஜத்தில் நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு கேஸ். தவறுதலாக ஏற்பட்ட மனித இழப்பு. அந்த மனித இழப்பின் காரணமாக அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுது. இது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். நார்மலாக யாரும் அப்படி போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் அகென்ஸ்டாக. அப்படி போனாலுமே தீர்ப்புகள் சரியாக வழங்கப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எதிராக ஆதாரம் அந்தளவு இருக்கா. ஸோ ஃபைட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் அகென்ஸ்டாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்படின்றதுனால இந்த கேஸ் இன்றும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த படம் உண்மைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது. இந்த படம் மிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், பட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இப்போது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத காட்டுற ஒரு படம். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைமில் வாட்சபிளான ஒரு நல்ல படம். மிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபீல் குட் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம்.
இந்த படம் தமிழ் ஓடிடியில் இப்பயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதைக்குளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு சப்ஸ்கிரைப் ஆகவோ, கமெண்டாகவோ, லைக்காகவோ அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலை தரும் அப்படின்றத சொல்லிட்டு நன்றி. ஜெய் ஹிந்த்.